ஜம்மு காஷ்மீரில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருப்பதால் தேர்தல் நெருங்க அங்கு பரபரப்பு அதிகமாகி வருகிறது. ஜம்மு காஷ்மீருக்கு உட்பட்ட 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் வரும் செப்டம்பர் 18 அன்று தொடங்கி செப்டம்பர் 25 அக்டோபர் 1 என 3 கட்டங்களாக நடக்க இருக்கிறது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக அங்கு நடக்கும் சட்டமன்ற தேர்தல் என்பதால் யார் பக்கம் வெற்றி தோல்வி இருக்க போகிறது என்கிற எதிர்பார்ப்புகள் சூழ்ந்திருக்கின்றன. தேர்தலுக்காக இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ், ஃபருக் அப்துல்லா தலைமையிலான தேசிய மாநாட்டு கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேசிய சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றிருக்கின்றன. காங்கிரஸ் 32 இடங்களிலும், தேசிய மாநாட்டு கட்சி 51 இடங்களிலும் போட்டியிட கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. அதோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேசிய சிறுத்தைகள் கட்சிக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதிகள் இல்லாமல் மீதமிருக்கும் 5 தொகுதிகளில் காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சிகள் என இரு கட்சிகளும் நட்பின் அடிப்படையில் போட்டியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் இந்த 5 தொகுதிகளுக்கு உடன்பாடு எட்டப்படாததால் 2 கட்சிகளும் போட்டியிட முடிவு செய்துள்ளன. அப்போதே இந்த முடிவை எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க தொடங்கின. ஆனால் கூட்டணியே உடையும் அளவிற்கு இந்த 5 தொகுதிகளுக்கும் கடுமையான பேரம் நடந்ததால் இரு கட்சிகளும் நட்பின் அடிப்படையில் போட்டியிட முடிவு செய்திருப்பதாக தெரிய வருகிறது. இந்த 5 தொகுதிகளில் 4 தொகுதிகள் ஜம்முவிலும், ஒரு தொகுதி காஷ்மீரிலும் இருக்கிறது. பனிகள், டோடா, பதேர்வா, நாக்ரோட்டா தொகுதிகள் ஜம்முவில் இருக்கின்றன. சோப்பூர் தொகுதி காஷ்மீர் பகுதியில் இருக்கிறது. இந்த 5 தொகுதிகளிலும் 2 கட்சிகளும் தங்களுக்கே வெல்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று நம்புவதால் பேச்சுவார்த்தையில் இறங்கி வராமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இறுதியில் இரு கட்சிகளும் போட்டியிடுவதால் யார் வெற்றி பெற்றாலும் கூட்டணிக்குத்தான் லாபம் என்று இந்த முடிவுக்கு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. பனிகள் தொகுதி இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இருக்கும் தொகுதி. இத்தொகுதியில் தேசிய மாநாட்டு கட்சி 4 முறையும், காங்கிரஸ் 3 முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றன. இம்முறை காங்கிரஸ் இந்த தொகுதியில் விகார் ரசூல் வாணியை களமிறக்கி இருக்கிறது. இவர் 2008, 2016 என இருமுறை இந்த தொகுதியில் வென்று எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். 2022ஆம் ஆண்டு தொடங்கி காஷ்மீர் காங்கிரசின் தலைவராகவும் இருந்திருக்கிறார். சமீபத்தில் தான் இந்த பொறுப்பில் இருந்து அவர் மாற்றப்பட்டார். பனிகள் தொகுதியில் விகார் வாணிக்கு பிரச்சாரம் செய்துதான் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் உடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. இதுவே இந்த தொகுதியை காங்கிரஸ் எவ்வளவு முக்கியமாக பார்க்கிறது என்பதற்கு சான்று. தேசிய மாநாட்டு கட்சி சார்பாக சஜ்ஜத் சகின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவரும் கடந்த 2 தேர்தல்களிலும் போட்டியிட்டு விகார்வாணியிடம் தோல்வியை சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக தோடா தொகுதி. 2022 தொகுதி வரையறைக்கு பிறகு தோடா சட்டமன்ற தொகுதி தோடா மேற்கு என 2 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டது. தொகுதி வரையறை கொண்டு வருவதே இந்து மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளை தனி தொகுதியாக பிரித்து பாஜகவிற்கு சாதகமாக அமைக்கத்தான் என்று எதிர்க்கட்சிகள் அப்போதே விமர்சித்தன. அதற்கு சான்றாக இருந்தது இந்த தொகுதிக்கான வரையறை தான். முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கும் தொகுதி தோடா தொகுதியாகவும், இந்துக்கள் அதிகமாக இருக்கும் தொகுதி தோடா மேற்கு தொகுதியாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. தொகுதி வரையறைக்கு முன்னர் இத்தொகுதியில் காங்கிரஸ் 3 முறையும், தேசிய மாநாட்டு கட்சி 4 முறையும் வென்று இருக்கிறது. தற்போது இந்த தொகுதியில் ஷேக் ரியாஸை வேட்பாளராக முன்னிறுத்தி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. கட்சியின் அடிப்படை உறுப்பினராக தன் அரசியல் வாழ்வை தொடங்கியவர், கிராம பஞ்சாயத்து தலைவர், கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் என்று படிப்படியாக வளர்ந்திருக்கிறார். அவரை எதிர்த்து தேசிய மாநாட்டு கட்சி களமிறக்கி இருப்பது அரசியல் பாரம்பரியம் கொண்ட நஜீப் சுகர்வால். இவரது தந்தை மௌலானா சுகர்வாடி 2 முறை தோடா சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவர். அவரது மறைவுக்கு பிறகு 1997ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் இத்தொகுதியில் போட்டியிட்டு வென்றார் அவரது மகன் நஜீப். இப்போது அவரையே வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் உமர் அப்துல்லா. முன்னாள் முதல்வர் ஃபருக் அப்துல்லாவின் அமைச்சரவையில் 2001 முதல் 2002 வரை உள்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் நஜீப். 2009 முதல் 2015 வரை ஜம்மு காஷ்மீரின் மேலவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் என்பதால் அவர் இந்த தேர்தலில் கடுமையான போட்டியாக இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பதேர்வா சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை காங்கிரசின் கோட்டையாகவே கருதப்படுகிறது. 9 முறை இந்த தொகுதியில் வெற்றியை தட்டிப்பறித்திருக்கிறது காங்கிரஸ். ஆனால் தேசிய மாநாட்டு கட்சி ஒரு முறை கூட இந்த தொகுதியில் வெற்றி பெற்றதில்லை. இம்முறை காங்கிரஸ் இந்த தொகுதியில் நதீம் ஷரீஃபை களமிறக்கி இருக்கிறது. ஏற்கனவே இவர் மாவட்ட கவுன்சிலில் வெற்றி பெற்றிருக்கிறார். இவரது தந்தை முகமது ஷரீப் 2 முறை பதேர்வா தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்ததோடு அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். இவரை எதிர்த்து தேசிய மாநாட்டு கட்சி ஷேக் இக்பாலை களமிறக்கி இருக்கிறது. அரசு பணியில் இருந்து அரசியலுக்கு வந்திருப்பவர் ஷேக் இக்பால் ஜம்மு காஷ்மீரின் துணை ஆணையராகவும் பிரிவு ஆணையராகவும் இருந்திருக்கிறார். பதவி ஓய்வு பெற்ற பிறகு மக்கள் ஜனநாயக கட்சியில் சேர்ந்தார். 2014ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அக்கட்சி சார்பாக பதேர்வா தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தார். அதன் பின்னர் தேசிய மாநாட்டு கட்சியில் இணைந்தவர் தற்போது அதே பதர்வா தொகுதியில் மீண்டும் களமிறங்கி இருக்கிறார். பனிகள், தோடா, பதேர்வா என 3 தொகுதிகளும் உதம்பூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்டவை. நாக்ரோட்டா சட்டமன்ற தொகுதி ஜம்மு மக்களவை தொகுதிக்கு உட்பட்டது. இந்த தொகுதியில் தேசிய மாநாட்டு
மாநாட்டு கட்சி 2 முறை வென்றிருக்கிறது. காங்கிரஸ் ஒரு முறை கூட வெற்றி பெற்றதில்லை. 2014ஆம் ஆண்டு தேசிய மாநாட்டு கட்சி சார்பாக போட்டியிட்டு இத்தொகுதியில் வென்ற தேவேந்திர சிங் ராணா அதன் பின்னர் பாஜகவிற்கு மாறிவிட்டார். இந்த தேர்தலில் பாஜக சார்பாக அவரே இந்த தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி என 2 கட்சிகளும் இந்த தொகுதிக்கான தங்கள் வேட்பாளரை இன்னமும் அறிவிக்கவில்லை. அடுத்ததாக சோப்போர் சட்டமன்ற தொகுதி காஷ்மீரில் உள்ள பாரமுல்லா மக்களவை தொகுதிக்கு உட்பட்டது. இந்த தொகுதியில் தேசிய மாநாட்டு கட்சி 4 முறையும் காங்கிரஸ் கட்சி 2 முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றன. காங்கிரஸ் சார்பாக 2 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கும் அப்துல் ரஷீத் தர் இந்த தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரை எதிர்த்து தேசிய மாநாட்டு கட்சி சார்பாக இர்ஷத் கர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் காங்கிரசின் முன்னாள் மாநில தலைவர் குலாம் ரசூல் கரின் மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நட்பின் அடிப்படையில் போட்டி என காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சிகள் எடுத்திருக்கும் இந்த முடிவு அந்த கூட்டணிக்கு பலமாக மாறுமா அல்லது வாக்குகளை பிரித்து பாஜக மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் ஜெயிக்க வழிவகுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.